இந்த ஒன் ஹெல்த் என்கிற வார்த்தை இன்றைக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் இதை தமிழ் சமூகம் உணர்ந்து, தமிழ் மருத்துவம் உணர்ந்து இருக்கிறது. எப்படி என்று பார்த்தோம்னா, வள்ளுவர் முன்னாடி சொன்ன ஒரு பாட்டு தான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா, பகுத்துண்டு பக்கத்து வீட்டில் எத்தாப்புல கஷ்டப்படுற ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் முன்னாடி, எல்லோருக்கும் கொடுத்து சீராக சாப்பிடணும். அப்படி கிடையாது. அப்படின்னா பகுத்துண்டு பல மனிதர் ஓம்புதல்னு சொல்லியிருக்கலாமே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி எல்லா உயிரும் மிகச்சிறப்பாக இருக்கணும்னு யோசிச்ச சமூகம் நம் சமூகம். அப்படிதான் உணவை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விளக்கங்களை பார்க்கும்போது. சங்க இலக்கியத்தில் உணவுனா என்ன, இப்போ நீங்கள் டிஃபைன் ஃபுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, உணவுன்னு சொன்னால் அது ஒரு கலோரி கொடுக்கக்கூடியது, நல்லா உனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் புரதம் அது மாதிரி தேவைக்கு எடுக்கக்கூடியது.